श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्तनकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीगुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं. சுவாமி மணவாள மாமுனிகளுடைய வைபவத்தை அனுபவித்து வருகிறோம். மணவாள மாமுனிகள் ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தருளி அங்கே ஆதிப்பிரானையும் நம்மாழ்வாரையும் மங்களாசாசனம் செய்து அவ்விடத்தில் இருந்த பெரியோர்களுக்கு நல்வார்த்தைகளை உபதேசித்து அருளும் காலத்தில் ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற ஒரு உயரிய கிரந்தத்தின் பொருளை நாள்தோறும் விளக்கி உபன்யாசம் செய்து வந்தார். அப்படி செய்கிற காலத்தில் 22வது சூர்ணிகையான ஞான சதுர்த்திகளின் மேலேயிர ஆனந்த சஷ்டிகளுக்கு உதயம் என்கிற சொற்றொடருக்கு தொடர்பான உண்மை பொருள் விளங்காததால் அதற்கு பொருத்தமாக பொருள் அருளி செய்வார் யார் என்று சந்தேகம் அவருக்கு ஏற்பட்டது. திருநாராயணபுரத்து ஆய் என்கிற மகான் அவரிடம் பொருள் கேட்க வேண்டும் என்று அறிந்து அவரிடம் சென்று ஆச்சாரிய ஹிருதயத்திற்கான விளக்க உரையை கேட்க வேண்டும் என்ற அவா சுவாமி பெரியஜீயரிடத்தை திருவுள்ளத்திலே உதித்தது. தம்முடைய அவாவினை ஆழ்வார் சன்னதியிலே அவர் திருமுன்பே விண்ணப்பம் செய்து அவர் அனுமதி கொண்டு திருநாராயணபுரத்திற்கு எழுந்தருளச் சென்றார். அவர் நெடுந்தூரம் பிரயாணம் மேற்கொள்ள வேண்டுமே என்ன காரணத்தினாலே ஆழ்வார் மாமுனிகளை அவ்வளவு காலம் பிரிந்திருக்கலாகாது என்று சிந்தித்து திருநாராயணபுரத்தாய் மாமுனிகளின் பிரபாவங்களை கேள்விப்பட்டு தெற்கே நெடுந்தூரம் பிரயாணப்பட்டு வந்தவர் ஆழ்வார் திருநகரியை நோக்கி வந்து கொண்டிருந்தார். மாமுனிகள் அவரை திருநகரிக்கு சமீபமாகவே இடைவழியில் சந்தித்தார். எண்ணின பலன் எதிரே வந்தது என்று அவரை கண்டதும் மாமுனிகள் தீர்க்க தண்டன் சமர்ப்பித்து ஆயுஷ்வாமியும் திருதண்ட காஷாயங்களோடு சந்நியாசாசிரமத்திலே எழுந்தருளியிருந்தார். அவரும் மணவாள மாமுனிகளை பிரியமுடன் தண்டன் சமர்ப்பித்தார். இவ்விடத்திலே நாம் திருநாராயணபுரத்து ஆய் என்பவர் அந்த ஆச்சாரியன் சுவாமியை பற்றின சிறிது சரித்திரங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. முன்னமே நாம் திருவாய்மொழிப்பிள்ளை திருநாராயணபுரத்திற்கு எழுந்தருளி நாளூராச்சான் பிள்ளையினிடத்தே விஷயங்களை கேட்கிற காலத்திலே அவரோட திருநாராயணபுரத்து ஆய் என்கிற ஜனன்யாச்சாரியார் சுவாமியும் அனுபவித்தார் என்பதை முன்னமே அனுபவித்தோம். இந்த திருநாராயணபுரத்தாய் என்பவரே ஜனன்யாச்சாரியார், ஸ்ரீ சானுதாசர், திருத்தாழ்வரை தாசர், தேவராஜர் என்ற திருநாமங்களாலும் இவரே குறிப்பிடப்படுகிறார். ஹாரித கோத்திரத்தவரான இவர் தமது செல்வங்களை ஒரு பொருட்டாக மதியாது சந்நியாசாசிரமத்தை ஸ்வீகரித்து கொண்டு இவருக்கு ஆய் என்ற திருநாமம் வந்தது. இவர் தினந்தோறும் செல்வப்பிள்ளைக்கு பாலமுது காய்ச்சி அமுது செய்ய பண்ணி வந்தார். ஒரு நாள் பாலமுது கொண்டு வர சிறிது தாமதமாகவே செல்வப்பிள்ளை அர்ச்சகரிடத்தே நம் தாய் எங்கே, அதாவது நம் ஆய் எங்கே என்று இன்னும் காணமே என்று அர்ச்சகர் கேட்க அது அர்ச்சகர் வாயிலாக இதை அறிந்தபடியாலே ஆய் என்றும் ஜனன்யாச்சாரியார் என்னும் திருநாமம் உண்டாயிற்று. இவருடைய ஆச்சாரியர் நாளூராச்சான் பிள்ளை நாம் முன்னமே அனுபவித்திருந்தோம். இவர் திருப்பாவைக்கும் ஆச்சாரிய ஹிருதயத்திற்கும் வியாக்கியானங்களை அருளி செய்துள்ளார். சுவாமி மணவாள மாமுனிகள் திருநாராயணபுரத்து ஆயையும் சந்தித்ததை கண்ட பெரியஜெயரின் ஸ்ரீபாதத்து முதலிகள் ஒரே முகமாக பெரிய நம்பியும் எம்பெருமானாரும் எதிர்பட்டாற்போலே ஆயிற்று என்று மிகவும் கொண்டாடி ஆயை அழைத்து கொண்டு மணவாள மாமுனிகள் மீண்டும் ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தருளி அவரிடத்திலே ஆச்சாரிய ஹிருதய ரகசியார்த்தங்களையெல்லாம் கேட்டு அருளினார். ஆயுஷ்வாமி மணவாள மாமுனிகளுடைய பெருமைகளை அறிந்து ஒரு பாசுரத்தை அருளி செய்தார். பூதூரில் வந்துதித்த புண்ணியனோ பூங்கமழும் தாதாரும் மகிழ்மார்பன் தானிவனோ தூதுர வந்து நெடுமாலோ மணவாள மாமுனிவன் எந்த இவர் மூவரிலும் யார் என்று பெரியஜீயரை அவதார புருஷர் என்று ஆதரித்து கொண்டு திருநகரியிலே சில காலம் எழுந்தருளியிருந்தார். நீண்ட நாள் ஆயி திரும்பி வராதாலே
திருநாராயணபுரத்திலே சில பேர் அசூயைகளாக பொறாமைக்காரர்களாய் அவருடைய திருமாளிகையில் உள்ள சர்வ சொத்துக்களையும் செல்வப்பிள்ளை அங்கீகரிக்கும்படி கோயில் ஸ்ரீபண்டாரத்திலே சேர்த்து விட்டனர். அக்காலத்திலே ஆயி மீண்டும் திருநாராயணபுரத்திற்கு எழுந்தருளி செய்தி அறிந்து, யஸ்ய அனுகிரகம் இச்சாமி தஸ்ய வித்தம் ஹராம்யகம், நான் எவனுடைய விஷயத்திலே அனுகிரகம் பண்ண விரும்புகிறேனோ அவனுடைய செல்வத்தை அபகரிக்கிறேன் என்று கண்ணன் சொன்ன வசனத்தை நினைத்து பார்த்து, இனி நாம் செல்வப்பிள்ளையின் கிருபைக்கு விஷயமானோம் என்று மகிழ்ச்சியடைந்து கோயில் ஸ்ரீபண்டாரத்தில் இருந்த தம்முடைய திருவாராதன பெருமாளான ஞானப்பிரானை மட்டும் கேட்டு வாங்கி கொண்டார். அன்று முதல் யாதவகிரி நிலையனுக்கு மாலைகள் கட்டி சமர்ப்பித்து கைங்கரியம் செய்து வந்தார். திருநாராயணபுரத்திலே ஸ்ரீ மணவாள மாமனிகள் சன்னதியின் ஒரு பகுதியில் அமைந்துள்ள ஒரு தூணிலே சுவாமி ஆயி ஜனன்யாச்சாரியாருடைய திருவுருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்திலேதான் அவர் எழுந்தருளியிருந்தார் என்னும் கூறப்படுகிறது. இன்றும் திருநாராயணபுரத்திலே சுவாமி ஆயி ஜனன்யாச்சாரியாருடைய திருவரசு நாம் சேவிக்கப் பெறும் வகையிலே உள்ளது. தொடர்ந்து நாளைய பதிவிலே சுவாமி மணவாள மாமுனிகள் திருநகரியிலே எழுந்தருளியிருந்த காலத்திலே நடந்த மேலும் சில வைபவங்களை அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.